க்ரானிக் கிட்னி ஃபெயிலியரில் இந்த ஸ்டேஜ் 5 அதுக்கு பேர் வந்து ESRD சொல்லுவாங்க, எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ். இந்த டைமில் வந்து யூரியா 100க்கு மேலே போயிடும், கிரியேட்டின் 5க்கு மேலே போயிடும். ஸோ அந்த டைம் என்ன பேஷண்ட்னாக்கா வாந்தி வரும், விக்கல் வரும், மூச்சு வாங்குற பிரச்சனைகள் வரும், கை கால் வீங்குற பிரச்சனைகள் வரும், பாடிக்குள்ளே இச்சிங் வரும், நைட்டில் தூக்கம் வராது, ஏன்னா லங்ஸில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துடும், அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து டயாலிசிஸ்க்கு போயிடுவாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சம் பேஷண்ட்ஸ்க்கு பயம் இருக்கும், டயாலிசிஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் டயாலிசிஸ் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுவும் வந்து சம் பேஷண்ட்ஸ் 70+ இருந்தால் இந்த டயாலிசிஸ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட் இஷ்யூஸ். ஸோ அவங்க வந்து அந்த பயத்திலே இருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த களத்தில் வந்து சென்ட்ரல் லைன் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா வந்து 167 167 இருந்துச்சு, கிரியேட்டினின் 10.4 10.4. ஸோ இவங்க வந்து 1 மந்த் ப்ராக்டிக்கலாக மெடிசன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய யூரியா 98 ஆயிடுச்சு, கிரியேட்டினின் 5.5 ஆயிடுச்சு, 5.5 ஆயிடுச்சு 1 மந்த் மெடிசன்ஸ்லேயே வித்தவுட் டயாலிசிஸ். ஸோ நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இப்போ நானே வந்து அலோபதிக்லேயே போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன். நான் யுனானியில் டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சிருக்கேன். இப்போ எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்தால் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா, இது சிம்டம்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா யுனானி மெடிசன்ஸ் உங்களுக்கு வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது கூட கொஞ்சம் பத்தியம் சேர மாதிரி இருக்கும். நான் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வாணியம்பாடியில் இருக்குது. ஸோ வாணியம்பாடியில் வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட இருந்தால் டைரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் இருக்கீங்கன்னாக்கா முதல்ல பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய அந்த அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்து உங்களோட பத்தியம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் என்ன செய்யணும்னு சொல்லி கைட் பண்ணிடுவாங்க. ஸோ கூட பத்தியம் ப்ளஸ் யுனானி மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கூட சாப்பிடலாம். நீங்கள் வந்து பிபிக்காக ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, ஹிமோகுளோபின்காக இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க, கால்சியம்காக டேப்லெட் எடுக்கிறீங்க, யூரின் வரத்துக்கு வந்து லாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி டைட்டார் எடுக்கிறீங்கனாக்கா அந்த 2 மெடிசன்ஸும் யுனானி மெடிசன்ஸும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டாலும் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து யுனானி மெடிசன்ஸ் 1 மந்த் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். பிளட் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பிளட் டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வருது அதே நீங்கள் வந்து செஞ்சு உங்களுடைய நியரஸ்ட் லேப்பில் எங்களுக்கு அனுப்பலாம்.